ஆண் மயிலுக்கு தோகை உண்டு, பெண் மயிலுக்கு தோகை இல்லை. ஆண் யானைக்கு தந்தம் உண்டு, பெண் யானைக்கு தந்தம் இல்லை. ஆண் சிங்கத்துக்கு பிடரி உண்டு, பெண் சிங்கத்துக்கு பிடரி இல்லை. சின்ன வயசில் படிச்சிருக்கோம்ல. வழி வழியாக பார்த்தீங்கன்னா அனிமல் கிங்டமில், மிருக உலகத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஆண் தான் பெண்ணை கவருவதற்காக நிறைய விஷயம் பண்ணும். ஒரு மயில் வந்து அப்படி தோகையை விரித்து ஆடும். அதே மாதிரி வான்கோழி கூட நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அதோட ரெக்கைகள்லாம் பெருசாக இருக்கும். அதை விரித்து ஆடும். அந்த பெண் கிட்ட போய் அதை கவர ட்ரை பண்ணும். பெண் சிங்கத்தை கவர்றதுக்காக ஆண் சிங்கம் என்ன பண்ணுமா, இருக்கிறதுலேயே பெரிய ப்ரேயாக பார்த்து இந்த சிங்கம் அடிச்சுட்டு வந்து காட்டுமா. அண்ட் அந்த பிடரி வந்து நல்ல திக்காக அழகாக நிறைய இருந்ததுன்னா அந்த சிங்கத்துக்கு நிறைய டெஸ்டெஸ்ட்ரோன் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த பெண் சிங்கத்துக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி இருக்க சிங்கத்தை தான் அது நாடி போகும். ஸோ அது வந்து அதோட வீரத்தை காட்டும். சங்க இலக்கியத்தில் படித்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. மடல் ஏறுதல்னு ஒன்று இருக்குது, ஜல்லிக்கட்டு, அந்த காளையை அடக்கிறது, அப்புறம் கல் தூக்குறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆண்கள் பண்ணி தான் பெண்களை கவர்ந்தாங்க. ஆனால் இப்போவும் இந்த காலம் பார்த்திங்கன்னா நம்ம பெண்கள் டௌரி கொடுத்து பெண்களையும் வந்து கவர்ச்சியாக காட்டி எப்போ இந்த நிலைமை மாறிச்சு. நம்மலாம் விலங்குலேருந்து தான் வந்தோம் அப்படின்ற ஒரு எவல்யூஷன் ப்ராசஸ் இருக்குது இல்லையா. அதில் காலங்காலமாக ஒரு ஆண் தான் வந்து பெண்கிட்ட நிற்க வேண்டிய ஒரு நிலைமை இருந்த காலம் போய் இந்த காலம் எப்போ மாறுச்சு அப்படின்னு எனக்கு ரொம்ப யோசனையாக இருந்தது. அதை பற்றி உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். நீங்கள் அதை பற்றி யோசிச்சுருக்கீங்களா எப்பயாவது?